காவிரி பிரச்சனை தொடர்பாக பெங்களூரு முடங்கியுள்ள நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து தமிழக கர்நாடக எல்லையான ஆத்திப்பள்ளியில் உள்ள நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், நீங்கள் இருக்கும் எல்லை பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் தேவேந்திரன். அதாவது உச்சநீதிமன்றம் கர்நாடக அணைகளில் தண்ணீர் திறந்து எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மறியலும் நடைபெற்று இது வன்முறையாக வெடித்து முற்றிலுமாக பெங்களூரு நகரமே முடங்கி போயிருக்கு. தொடர்ந்து இது மூன்றாவது நாளாக அதே நிலை நீடிச்சிருக்கு. ஒரு சில இடங்களில் மட்டுமே தற்போது இயல்பு நிலை திரும்பி வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து 16 காவல் நிலைக்கு உட்பட்ட 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இடங்களில் தற்போது மூன்றாவது நாள் தடை உத்தரவு நீடிச்சிருக்கு. அதாவது இந்த கலவரம் தொடர்பாக தற்போது ராணுவ படையினர் மற்றும் கோயம்புத்தூரில் வரவழைக்கப்பட்ட அதிரடி விரைவு படையினர் தொடர்ந்து எல்லை பகுதியிலும் பெங்களூரிலும் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மைசூரு மற்றும் மாண்டியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்து பாதுகாப்புக்கான ராணுவ போலீசார் மற்றும் மத்திய ராணுவ படையினர் சேர்ந்தவர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது இன்று வரை அதாவது கர்நாடகாவில் இருந்து வரும் பேருந்துகள் அதாவது இந்த கர்நாடக எல்லை முன்பாக அதாவது இந்த அத்திப்பள்ளி முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அங்கு இருந்து தமிழக எல்லை பகுதியான சூச்சுவாடிக்கு வர வேண்டும் என்றால் சுமார் 3 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். தற்போது கர்நாடகாவுக்கு முன்பாகவே அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இங்கிருந்து அவர்கள் நடந்துதான் தற்போது தமிழக எல்லை பகுதிக்கு வர வேண்டும். அதே போல தமிழக வாகனங்கள் தற்போது கர்நாடகாவுக்கு உள்ளே செல்வது அனுமதி இல்லை. தமிழகத்துக்கு மீண்டும் திரும்பி விடப்படும். தொடர்ந்து இந்த பகுதியில் நெடுஞ்சாலை ஓரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஓரங்களில் நெடுஞ்சாலை ஓரங்களில் நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 40,000 லாரிகள் வெளி மாநிலங்களிலிருந்து அதாவது தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு 40,000 லாரிகள் இயக்கப்படுகின்றன. தற்போது அனைத்து லாரிகளும் முடங்கி போயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்திலிருந்து கொண்டு போயிட்டு இருக்கிற அதாவது பூக்கள் மற்றும் பழங்கள் காய்கறிகள் அனைத்துமே தற்போது கொண்டு செல்ல முடியாமல் அனைத்து லாரிகளையுமே தற்போது நெடுஞ்சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இன்று அதாவது தொடர்ந்து 2 நாட்களாக பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. சில கடைகள் மட்டுமே அதாவது பெங்களூரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. சில கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு பரட்டமானவே சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. தற்போது பெங்களூரில் இருந்து வந்தவர்கள் நம்மிடையே காத்திருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா, நீ இப்போ எங்கேருந்து எங்கே வரீங்க? பெங்களூரில் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குமா? இப்போ பெங்களூரில் இப்போல்லாம் அமைதியாக இருக்குது, அவ்வளோவா ரகலை இல்லை, சமாதானமாக இருக்குது. கொஞ்சம் கடைங்க திறந்துருக்காங்க, கொஞ்சம் கடைங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இது இல்லை. சிட்டி பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நேற்றுலாம் எப்படி இருந்தது? குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ எல்லை பகுதியில் நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அது எவ்வளோ சிரமமாக இருக்குது உங்களுக்கு? இப்போ நீங்கள் அதே அந்த கேட்லேருந்து இது 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் தமிழ்நாடு பஸ் எல்லாம் கிடைக்கிது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பெங்களூரில் எந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அங்கே நிலவிட்டு இருக்கு? அங்கே இப்போ உங்கள் பள்ளி கல்லூரிகள்லாம் திறக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஸ்கூல் திறந்துருக்கு, ஒரு திறக்கல. காலேஜஸ் எல்லாம் லீவ் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஹாலிடே கொடுத்தாங்க. தேவேந்திரன், தற்போது சற்று இயல்பு நிலை சற்று திரும்பி கொண்டு இருந்தாலும் ஆனால் இந்த எல்லை பகுதியில் இந்த வாகன போக்குவரத்துங்கள் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. தற்போது நீங்கள் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். தற்போது வாகனங்கள் அதாவது இந்த வழியாக வரும் வாகனங்கள் இந்த பகுதியில் கர்நாடக போலீசார் தற்போது நிறுத்தப்பட்டு குறிப்பாக கர்நாடக வாகனங்களை மீண்டும் கர்நாடகாவை திரும்பி அனுப்புகிறாங்க. அதே போல தமிழகத்திலிருந்து பிற மாவட்டங்களில் இருந்து வர வாகனங்கள் சுங்கச்சாவடிகள் மூலமாக நிறுத்தப்பட்டு வரிசையாக அதாவது காவலுக்காக அதாவது முன்பு ஒரு ஜீப் போட்டு அங்கே வரும் கார்கள் நிற்கும் ஒரு 10 கார்களாக கர்நாடகாவுக்கு தமிழக போலீசார் பலத்த போலீசுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தேவேந்திரன். ரியாஸ், தமிழக கர்நாடக எல்லை பகுதியிலிருந்து உண்மை நிலவரங்களை அளித்தமைக்கு மிக நன்றி.